அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் இழந்ததை விட சிறந்த ஒன்றை நமக்கு வழங்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யகீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நாம் இழந்ததை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் அதாவது ஒரு விடயத்தை இழக்கும் போது இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் அவர் இழந்ததை விட சிறந்த ஒன்றை அவருக்கு பகரமாக வழங்குவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 1675வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், اللهم أجرني في مصيبتي وأخلف لي خيرا منها. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், اللهم أجرني في مصيبتي وأخلف لي خيرا منها. இதனுடைய பொருள் என்னவென்றால், நாங்கள் அல்லாஹுக்குரியவர்கள், மேலும் நாங்கள் அவனிடமே திரும்பிச் செல்பவர்கள். இறைவா, எனது துன்பத்திற்காக நீ கூலி தருவாயாக, மேலும் இதைவிட சிறந்ததை பகரமாக தருவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை யார் ஓதுகிறாரோ அவர் இழந்ததை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் அவருக்கு வழங்குவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.